முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சரி, அர்ஜென்ட்டா ஒரு 25 லட்ச ரூபா பணம் வேணும். இங்க பாருங்க, எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. ஆனா உடனடியாக எனக்கு பணம் வேணும். 25 லட்சமா? என்ன கண்ணா இவ்ளோ அசால்ட்டா கேக்குற? சாரும் இல்ல, அவ்ளோ பணத்துக்கு நான் எங்க போறது? சரி, இவ்ளோ பணம் உனக்கு எதுக்கு? இங்க பாருங்க, ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. எல்லாம் கிரிசார் செய்ய சொன்ன தப்ப மறக்கிறதுக்காக தான் பணத்தை கேட்கிறேன். முதல்ல அந்த பணத்தை ரெடி பண்ணி வைங்க. என்ன கண்ணா மிரட்டுற மாதிரி பேசுற? என்கிட்ட பணம் இல்ல. நீ போனை வை. ஹலோ, நான் போனை வைக்கவா? எனக்கு பணம் வேணும், அதை நீங்க தான் அரேஞ்ச் பண்ணணும். இத பாருங்க, பணம் மட்டும் கொடுக்கலன்னா வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி ஆயிடுமா? தப்பா பேசுற கண்ணா, என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. அப்படியா? சரி சரி, நான் பண்ணிக்கிறேன். பிளான் பண்ணி இசையோட கல்யாணத்தை நிறுத்தி நந்தினிய பிரபாவுக்கு கல்யாணம் பண்ணது இப்ப நந்தினி அந்த வீட்டுல உழவு வேலை பார்க்கறது, கிருஷ்ணன் குடும்பத்தையே தெருவுக்கு கொண்டு வந்தது, அவங்க பிள்ளைங்களை பிரிச்சது, சரவணனை கொல்றதுக்கு முயற்சி பண்றது, அப்புறம் என்ன வச்சு எங்க அப்பாவை கொலை பண்ண வச்சதுன்னு எல்லாத்தையும் நான் போய் சொல்லிடுறேன். ஐயோ, என்ன நடக்கும்னு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கண்ணா கண்ணா, நீ வரம்பு மீறி போற. நான் ஒன்னும் வரம்பு மீறி போல, நீங்க தான் என்ன போக வைக்கிறீங்க. இங்க பாருங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. பணத்தை மட்டும் ரெடி பண்ணிட்டு உடனே என்ன கூப்பிடுங்க. இல்லனா நீங்களும் நந்தினியும் சேர்ந்து ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். அப்புறம் உங்க புருஷனை சுட்டு கொன்றுவாங்க. பரவாயில்லையா? நான் என்ன பண்ணணும், என்ன நடக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். ஐயோ, என்னடி ஆச்சு இந்த கண்ணனுக்கு? இப்படி மிரட்டுறான். 25 லட்சம் ரூபாய் கேக்குறான். அது கொடுக்கலன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு பயமுறுத்துறான். இப்போ அவ்வளவு பணத்துக்கு எங்கடி போறது? அவன் ரொம்ப சீரியஸா இருக்காங்கா. நீ வேற இப்ப பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்ட. நிச்சயமா அவன் நம்மள காட்டி கொடுத்துருவான். அப்புறம் நீயும் நானும் தான் மாட்டுவோம். என்னடி நீயும் இப்படி சொல்ற? உங்க மாமாக்கு போன் பண்ணி சொல்லிடுவோமா? சொன்ன மட்டும் இப்ப அவரால் என்ன பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. முதல்ல மாமா அங்கிருந்து தப்பிச்சு அவரை காப்பாத்திக்கணும். அவருக்கு இப்ப நம்ம எந்த டென்ஷனும் கொடுக்க கூடாதுக்கா. அப்ப கண்ணனுக்கு பணம்? பணத்தை ரெடி பண்ணி தான் ஆகணும். அம்மா அம்மா, ஜூஸ் கொண்டு வந்திருக்கம்மா. ஆமா, இப்ப ஜூஸ் தான் முக்கியம். கொண்டு போயா. என்னாச்சு உங்களுக்கு? மிஸ்டர் விஜயன், இங்க வாங்க. சார், நாம லாட்ஜில் மட்டும் தேடினா பத்தாது. இங்க இருக்கிற ஏரி, காடு, புதர்ல கூட அவனுங்க பதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க சுத்தி இருக்கிற நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் நம்ம ஆளுங்களை அனுப்பி வைங்க. நல்லா தேடி பார்க்கட்டும். சார், நம்ம லாட்ஜில் தேடும்போது அதுக்கும் ஒரு டீம் அனுப்பிட்டேன் சார். அப்படியும் நமக்கு இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல சார். இதுக்கு மேல என்னதான் யோசிக்கிறது? லாட்ஜி, பஸ் ஸ்டாண்டு, ரோடு, தனி இடன்னு எங்கேயுமே இல்லைன்னா அப்போ அவனுங்க வேற எங்க தான் போயிருப்பானுங்க. ஆனா அவனுங்க இங்க யாரோ தெரிஞ்சவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கணும். வேற சான்ஸே இல்லை. மாமா, நான் வேணா நந்தினிக்கு ஃபோன் பண்ணி அவங்க ரிலேஷன் யாராவது இங்க இருக்காங்களான்னு கேட்டு பார்க்கவா மாமா? சும்மா சாதாரணமா கேட்டு பார்க்குறேன். உனக்கு நந்தினி பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. அவளும் கீதா மாதிரி தான். தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டா. வெளியே என்னதான் கிரிய பிடிச்சாதான் நிம்மதினு காட்டிக்கிட்டாலும் நந்தினிக்கும் மாமாவை காப்பாத்துறவங்க என்ன இருக்கும்ல.
ஆனா நீ சொல்றதுல இருந்து எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன மாமா? கீதா சும்மா கேட்டா சொல்ல மாட்டா, கொஞ்சம் மிரட்டி கேட்டா சொல்லுவான்னு தோணுது. போலீஸை விட்டு மிரட்டி கேட்க போறீங்களா மாமா? அவங்க நம்மகிட்ட மரியாதை தானே மாமா பழகிட்டு இருக்காங்க. அவங்கள அவமரியாதையா நடத்துறது சரியில்லை மாமா. உனக்கு எதுவும் தெரியாதுடா. இன்னும் நீ கீதாவை நம்பிட்டு இருக்காத. அங்கதான் போலீஸ் காவலுக்கு இருக்காங்களே, அவங்கள வச்சு விசாரிக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது. அவங்க போனையும் நாங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா அதையும் மீறி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் கீதாவை நல்லவன் நம்புறீங்க, ஆனா நான் அப்படி நம்பல. எனக்கு புரியல மாமா. வேற யாரையாவது வச்சு மிரட்ட போறீங்களா? ஆமா. யாரு மாமா? நம்ம நடராஜை வச்சுதான். அவனை கீதா வீட்டுக்கு அனுப்பி மிரட்ட சொல்ல போறேன். ஆற்காட்லயோ இல்ல வேற எங்கேயோ அவங்க ரிலேஷன் யாராவது இருக்காங்களான்னு இப்ப நமக்கு தெரிஞ்சாகணும். இதை விட்டா வேற வழியே இல்லை. அவனுங்க பதுங்கி இருக்கிற இடத்த கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். கரெக்ட் மாமா. நீங்க அவனையே அனுப்புங்க. இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். யார் ஃபோன் பண்றாங்க? ரத்ன மாமா ஃபோன் பண்றாரு. அந்த கிரியை பிடிச்சிருப்பாங்களோ? அட்டெண்ட் பண்ணி பேசுங்க, அப்பதானே தெரியும். சொல்லுங்க மாமா. நடராஜ், இப்ப சரவணன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான் மாமா. கண்ணு முடிச்சிட்டான். இப்பதான் நாங்க நிம்மதியா இருக்கோம். கிரியையும் பிடிச்சிட்டா இன்னும் நீங்க நிம்மதியா இருப்பீங்கடா. இப்ப அதுக்காக தாண்டா உனக்கு ஃபோன் பண்ணேன். மாமா, நீங்க கிரியை பிடிச்சிட்டு அந்த தகவலை சொல்ல தான் ஃபோன் பண்றீங்கன்னு நினைச்சேன். என்னாச்சு மாமா, கிரியை பிடிச்சிட்டீங்களா? ஆற்காடை தாண்டி அவனுங்க போயிருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். ஆனா அவனுங்களை பிடிக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ நின்ன இடத்துலயே தான் நின்னுகிட்டு இருக்கோம். சரி, நீ இப்போ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். சொல்லுங்க மாமா. நீ இப்போ உடனே கீதா வீட்டுக்கு போகணும். கீதா வீட்டுக்கா? அங்க எதுக்கு மாமா? நாங்க இப்போ ஆற்காட்டுல இருக்கோம். கிரியும் ராமும் இங்கதான் தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கி இருக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. எல்லா லாட்ஜிலையும் தேடி பார்த்துட்டோம், அவனுங்க கிடைக்கல. அதான் அவங்க ரிலேஷன் யாராவது இங்க இருக்காங்களான்னு விசாரிக்கணும். அப்படி இல்லைன்னா வேற எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும். அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாகணும். நீ உடனே கிளம்பு. மாமா, நான் போய் எப்படி மாமா? போலீஸ்கிட்டே விஷயத்த சொல்லாதவங்க என்கிட்ட எப்படி மாமா சொல்லுவாங்க? அதுவும் இல்லாம இங்க சரவண வேலை இருக்கா மாமா. சரி, இப்ப நீ முதல்ல கிளம்பி அவங்க வீட்டுக்கு போ. போலீஸை வச்சு மிரட்டினா அவங்க வாயில இருந்து எதையும் வர வைக்க முடியாது. எங்களுக்கு கீதா பயப்பட மாட்டா. ஏன்னா எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதனால நீ போய் கேளு. சும்மா இல்ல, நல்லா மிரட்டி கேட்கணும். அவ சொல்ற வரைக்கும் நல்லா மிரட்டி கேளு. கிரி எங்க போயிருப்பான்னு அவளுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. புரியுதா? ஓகே மாமா. உங்களை விட நானும் அதிகமா அந்த கிரி மேல வெறுப்புல இருக்கேன். நான் இப்பவே கிளம்புறேன் மாமா. நான் போய் விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் மாமா. உன் ஃபோன் வர வரைக்கும் நான் இங்கே தான்டா இருப்பேன். உடனே போயிட்டு ஃபோன் பண்ணு. சரி மாமா. என்னங்க, கீதா வீட்டுக்கு எதுக்கு? கிரியை பத்தி கீதா கிட்ட விசாரிக்க சொல்லி மாமா சொல்றாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பாத்துக்க, நான் வந்து எல்லாத்தையும் சொல்றேன். போயிட்டு வாங்க. ஆனா எந்த பிரச்சனையிலும் நீங்க மாட்டிக்காதீங்க. அப்புறம் எங்க அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாது. சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்ள. என்ன மாமா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் ஒரு கேஸ் விஷயமா பிஸியா இருக்கேன் மாமா. அப்புறமா கூப்பிட்டுமா? நீங்க இப்ப சென்னையில தானே இருக்கீங்க மாப்ள? இல்ல மாமா, நான் ஆற்காடு பக்கத்துல இருக்கேன். டிவியில நீங்க டிசி கிரிய பத்தி பேட்டி கொடுத்ததை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையெல்லாம் பார்த்து தேன்மொழி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. நீங்க டிசி கேஸ்ல ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு உங்களை தேடி தேன்மொழியும் நறுமுகையும் சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? சென்னைக்கா? அவங்க ஏன் மாமா சென்னைக்கு வர்றாங்க? அதான் நேத்து நைட்டு போன்ல பேசும்போது எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன்ல. அவங்க என்கிட்ட எந்த தகவலும் சொல்லாம அவங்க பாட்டு கிளம்பி வர்றாங்க. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நானே இந்த கேஸை முடிச்சுட்டு அங்க வரலான் இருந்தேன். ஆமா மாப்ள, உங்ககிட்ட சொன்னா வரவிட மாட்டீங்கன்னு தான் நறுமுகையை கூட்டிட்டு கார்ல கிளம்பிட்டா. என் மனசு கேட்காம நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. நீங்க வேணா அவகிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுங்களேன். அப்பவே அவ கிருஷ்ணகிரி தாண்டிட்டு தான் சொன்னா. சரிங்க மாமா, நீங்க போனை கட் பண்ணுங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரிங்க மாப்ள. நாமளே இங்க இவ்வளவு பிரஷர்ல இருக்கோம். என் ஒய்ஃபும் பொண்ணு வேற சென்னை கிளம்பி வந்துட்டு இருக்காங்களா? மாமா,
உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க வராங்கன்னு கேளுங்க மாமா. இந்த வழியா தானே வந்தாகணும். இங்கேயே பார்த்து பேசி இப்படியே அனுப்பிச்சிடலாம். ம் அப்படிதான் செய்யணும். கால் பண்ணுங்க மாமா. அம்மா அம்மா அப்பா ஃபோன் பண்றாருமா. ஐயோ என்னது, தாத்தா உளறிட்டாரு போல இருக்கு. தாத்தா அப்படி பண்ற ஆள்தாம்மா. பயந்துட்டு அப்பா கிட்ட சொல்லிருப்பாரு. நீ அட்டெண்ட் பண்ணி பேசுறியா இல்ல நான் பேசட்டுமா? இரு நானே பேசுறேன். ஹலோ ஆபீசர். ஹலோ. சரி இப்போ நீங்க எதுக்கு சென்னை கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க? நறுமுகைக்கும் எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். அதான் நேத்து நைட்டு ஃபோன்ல பேசும்போது படிச்சு சொன்னல, அப்பெல்லாம் நல்லா பேசிட்டு இப்போ ஏன் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? நான் என்ன இப்போ இங்க சென்னையில இருந்துட்டு இருக்கேன். நானே கேஸ் விஷயமா ரோட அலைஞ்சுக்கிட்டு இப்போ ஆற்காடு பக்கத்துல இருக்கேன். நாங்க ஒண்ணு எங்களுக்காக வரல ஆபீசர். இந்த கேஸ்ல நீங்க டென்ஷனா சுத்திட்டு இருக்கீங்களே, நாங்க வந்தா உங்களுக்கு ஆறுதலா இருக்குமேன்னு தான் வரோம். நீங்க இங்க வந்தா எனக்கு இன்னும் டென்ஷன் ஆக தான் செய்யும். இங்க உள்ளவங்களை சேஃப்டி பண்றது பத்தாதுன்னு உங்களையும் சேஃப்டி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் என் சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் சபதம் போட்டு அந்த கிரியை கோட்டை விட்டுட்டு இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் அவனை பிடிக்கலன்னா என் யூனிஃபார்மே கழட்ட வேண்டியதுதான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆபீசர். நீங்க சபதம் போட்ட மாதிரியே கண்டிப்பா அவனை நீங்க பிடிப்பீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நாங்க வந்து உங்களை பாக்குறப்ப நீங்க அந்த கிரிய புடிச்சிட்டோங்கிற நல்ல செய்தியோட தான் நிப்பீங்க அப்படின்னு என் மனசு சொல்லுது ஆபீசர். கவலைப்படாம தேடுங்க, நாங்க அங்க வந்துகிட்டே இருக்கோம். ம் சரி வாங்க. நீங்க இப்படி சொல்லாம கொள்ளாம வர்றதுனால தான் நான் இப்படி பேசிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அது எங்களுக்கு தெரியும் ஆபீசர், உங்க கோவத்துக்கு ஆயுசு ரொம்ப கம்மி. சரி இப்ப நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? நாங்க ஆம்பூர் பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க ஆற்காட்டுல தானே இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். இந்தாங்க உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க. ஹலோ ஹைடா செல்லம். அப்பா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள தாத்தா சொதப்பிட்டாரு. எனக்கும் உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான். அதுக்காக நீங்க இங்க வரணுமா? அப்பா அங்க வர மாட்டானா? நான் உங்களை ஒரு தடவை நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்கப்பா, அந்த கிரி அங்கிளே உங்களை தேடி வந்து என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்லிடுவாரு. நான் அப்பாவோட லக்கி கேர்ள் தானே. நீ சொல்றதும் சரிதான் தங்கம். சரி பத்திரமா வாங்க. ஆற்காடு வந்துட்டு அம்மாவை ஃபோன் பண்ண சொல்லு. சரிம்மா பாய். நீங்களும் பத்திரம்ப்பா. பாய் பா. இந்தாம்மா. இன்னும் வரலையாண்ணா? வரும்டா, இரு. சரிண்ணா, வெயிட் பண்ணு. டேய் அந்த வண்டியை பாரு. அது மாதிரி தானே தெரியுது. அண்ணா இந்த நம்பர் தானே? டேய் அண்ணா இதே நம்பர் வண்டி தானே? அந்த வண்டி தானே அது? அண்ணா அந்த வண்டி தானே அது? டேய் வசமா மாட்டாங்க வண்டி. டேய் சீக்கிரம்டா ஸ்டார்ட் பண்றா. டேய் என்னடா ஆச்சு? கார் போதுடா, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் ஆகலடே, மக்கர் பண்ணுங்க. என்னடா இந்த நேரத்துல சொதப்பிட்டு இருக்க? டேய் அந்த வண்டி போதுடா. அண்ணே வண்டியை சீக்கிரம் எடுக்க சொல்லுங்க. அண்ணே வண்டி மறைய போகுதுண்ணே. டேய் மறைஞ்சு போச்சுடா வண்டி, சீக்கிரம்டா. டேய் இதுக்கு தான் காருக்குள்ள இருந்தே கண்காணிக்கலாம்னு சொன்னேன். சுமாரா டேய் சீக்கிரம்டா. அண்ணா இதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போ வா ஸ்டார்ட் பண்றானா? ச்சே, என்னடி இந்த கண்ணெல்லாம் நம்மள மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் குடும்பம் இப்படி வசதியா இருக்கிறதுக்கு காரணமே நாம தானே தெரிஞ்சும் எப்படி மிரட்டுறான் பாத்தியா? நல்லதுக்கே காலம் இல்லாம போச்சுடி. அக்கா நம்மள மாட்டி விட்டு அவனும் மாட்டுவான்னு அவனுக்கு தெரியாதாக்கா? இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்காத. அவனை நம்ப முடியாதுடி. ஏற்கனவே ஜெயில இருந்தவன் திரும்பவும் ஜெயிலுக்கு போனா பரவாயில்லன்னு வேலையை காமிச்சிடுவான். உங்க மாமா கிடைச்சா போலீஸ் சுட்டு கொன்னுடுவாங்கடி. ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. அவனுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும். ஆனா 25 லட்சத்துக்கு நான் எங்கடி போவேன்? இந்த வீட்டை தான் விக்கணும். அக்கா உங்க மாமா கிட்ட சொன்னாலாவது கண்ணனை மிரட்டுவாரு. உங்க மாமாவை கான்டாக்ட் பண்ணவும் முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அக்கா நீ முதல்ல இப்படி பயப்படுறத நிறுத்து. திருப்பி என்ன மாமா கால் பண்ண நம்மள போயிட போறாரு. பணத்தை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கண்ணனை பாத்துக்கலாம்.
நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா. என்னமோ போடி. ஐயோ, ச்சே. அக்கா ப்ளீஸ்க்கா. சார் நில்லுங்க, எங்க போறீங்க? யார் சார் நீங்க? சார் நான் ரத்னமாமா ரிலேஷன். அவர் தான் இங்க விசாரிக்க சொன்னாரு. உங்ககிட்ட சொல்லீங்களா? சொன்னார் சார், சொன்னாரு. உங்க பேர் தான் நடராஜா? ஆமா சார். நான் போலாமா? போங்க. ஏய், யாரு? நீ போய் பாரு. ஓ, சரி. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, வாங்க உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க. நந்தினி, நீ விலகு, நான் உட்கார வரல. நான் உங்க அக்கா கிட்ட பேச வந்திருக்கேன். ஹேய், உன் புருஷன் எங்க? என்ன தம்பி என்கிட்ட கேக்குறீங்க? எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்காச்சும் ரத்னா சார் சொல்லுவாரு. எங்களுக்கு யார் தம்பி சொல்றது? ஹேய், அவன் இருக்கிற உனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா சொல்லிடு. சொல்ல போறியா இல்லையா? என்ன மிருகமாக்கி பாத்துறாத. ரத்னமாமா எனக்கு எல்லாமே சொல்லிட்டாரு. நீ கிரி கூட பேசுறது, அவன் எங்க போறான், எங்க வரான், எல்லாமே உனக்கு தெரியும். நீ உண்மையை சொல்லிட்டு நான் பேசாம போயிடுவேன். இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, என்ன தம்பி பொம்பளைங்க இப்படி தனியா இருக்கிற வீட்ல வந்து மிரட்டுறீங்க? இந்த மாதிரி சப்ப காரணம் எல்லாம் சொல்லி தப்பிக்க பார்க்காத. ஒரு குற்றவாளிக்கு உடந்தையா இருந்தா என்ன தண்டனை தெரியுமா? இதுல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன? இங்க பாரு, மரியாதையா கிரி எங்க இருக்கான்னு சொல்லிடு. ஆற்காடு ஏரியாவுல உன் சொந்தக்காரங்க யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த கிரிமினலுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு சொல்லு. அதான் நான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. அப்படியே தெரிஞ்சாலும் நான் போலீஸ் கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் இங்க வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்? ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? உன் புருஷனால பாதிக்கப்பட்டது நான், என் குடும்பம். நான் வந்து கேட்காம உங்க ஒப்பனை வந்து கேட்பான். இப்ப சொல்றியா இல்லையா? மரியாதை குறைவா பேச வச்சிராத. கிரியும் ராமும் எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். யார் வீட்ல இருக்காங்க, அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு சொல்லு, இல்லனா உன்னை கொன்னே போட்டுருவேன். சொல்லு. என்ன உட சொல்லு. சொல்லுன்றல பாரு, எனக்கு ஒண்ணு தெரியும். சொல்லு. நான் சொல்றது மாமா, நான் சொல்றேன். நீ சொல்றியா? உனக்கு தெரியுமா? தெரியும். மாமா மாதிரி ஒருத்தர் ஆர்காட்ல பார்த்ததா எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஏய், என்னடி சொல்ற? நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? கேள்விப்பட்டதானே நான் சொல்றேன். மாமா மாதிரி ஒருத்தரை பார்த்தாராம். நல்ல ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்தாராம். நான் பக்கத்துல போறதுக்குள்ள போயிட்டாருன்னு சொன்னாரு. கிரி மாமாவுக்கு கால்ல அடிபட்டிருக்கு, ராம்க்கு கையில அடிபட்டிருக்கு. அதனால ஆர்காட்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கலாம்ல. நீ சொல்றது உண்மையா? நம்பலாமா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் மாமா. ஆனா அது எங்க மாமா தானா, எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கு மேல நம்புறது நம்பாததும் உங்க இஷ்டம். சரி, நான் முதல்ல ரத்னம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நடராஜ் தான் ஃபோன் பண்றான். சொல்லு நடராஜ், கீதா வீட்டுக்கு போனியா? இப்ப அங்கே இருந்தா மாமா பேசுறேன். நந்தினி ஒரு விஷயம் சொன்னா, அதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். நந்தினியா? அவ என்ன சொன்னா? அவளுக்கு எப்படி தெரியுமா? கிரி ஆர்காட்ல ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு விசாரிச்சத அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பார்த்திருக்கான். அதை கீதா கிட்ட சொல்லியிருக்கான். அப்ப நந்தினி கூட இருந்திருக்கா மாமா. கரெக்டா? கிரிக்கு ராமுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால ஆர்காட்ல தான் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அங்கதான் மிஸ் பண்ணிருக்கோம். ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னால? இல்ல மாமா, அது தெரியலையா. ஓகே நடராஜ், இது போதுண்டா. இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ சரவணனை போய் பாத்துக்க. ஓகே மாமா. ஜாக்கிரதை.
மிஸ்டர் விஜயன், எஸ் சார். அவன் இங்க இருக்கிற ஏதோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இவ்வளவு நேரமா எனக்கு அது தோணாம Okay, போயிடுச்சு. sir. லோக்கல் எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்றதுக்கு டீம் அனுப்புங்க. ஓகே சார். நானும் கூட வரேன். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கம்ப்ளீட்டா செக் சரிங்க, பண்ணணும். sir. அவனை பிடிச்சே ஆகணும். ஹரி அப். ஓகே சார். போங்க போங்க. ஓகே, சீக்கிரம் வண்டியில நாமளும் கிளம்பலாம். பிரபா வா. சரி மாமா. ஏய் லூசு, ஏன்டி இப்படி பண்ண? என்ன திடீர்னு புகுந்த வீட்டு மேல பாசம் வந்துருச்சா? புகுந்த வீட்டு மேல பாசமா? அட ஏன்க்கா, மாமா அப்பவே என்கிட்ட சொன்னாரு இன்னும் 1 மணி நேரத்துல அங்க இருந்து கிளம்பிடுவேன்னு. இப்ப அவங்க போய் தேடினா கூட அங்க இருக்க மாட்டாருக்கா. இப்ப பார்த்தல, நமக்கு நல்ல பேர் ஆயிடுச்சு. இனிமே அவங்க நம்மள அதிகமா நோண்ட மாட்டாங்க. இதான்க்கா மேட்ரு. இருந்தாலும் எனக்கு இது சரியா படலடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா நீ பயப்படாதக்கா. மாமாவுக்கும் ராமுக்கும் ஒண்ணுமே ஆகாது. இவனுங்க ஹாஸ்பிட்டலா சுத்த போறானுங்க. அதுக்குள்ள மாமாவும் ராமும் கேட்டை திறந்து விட்ட மாதிரி ஈஸியா பெங்களூர் போயிடுவாங்க. இவனுங்க தான் பைத்தியக்காரனுங்க மாதிரி சுத்த போறானுங்க. சரி வா போய் சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. வாக்கா. இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.